266 உள்ளூராட்சி சபைகளில் நாங்களே ஆட்சி அமைப்போம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவிப்பு. தமிழ் மக்களின் தீர்மானிக்கும் உரிமை அவர்களிடம். சிவாஜி லிங்கம் கருத்து. நாமலின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த கனடாவின் பிரம்டன் மேயர். இலங்கையும் இந்தியாவும் செய்து கொண்ட முக்கிய உடன்படிக்கை. மிரட்டுகின்றார் அனுருகுமார. சுமந்திரன் பகிரங்க குற்றச்சாட்டு. எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை. சாகர காரியவசம் அறிவிப்பு. 7 மாதங்களின் உப்பின் விலையை 400 ரூபாவாக உயர்த்திய அரசாங்கம். பிமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள். சர்வதேச நீதி கோரும் உமா குமரன். கிரேக்கத்தில் பணம். ஜனாதிபதிக்கு எதிரான பகிரங்க குற்றச்சாட்டு. சர்ச்சையில் சிக்கிய முக்கிய நபர். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் நாமே வெற்றி பெற்றுள்ளோம். 266 உள்ளூராட்சி சபைகளில் நாங்களே ஆட்சி அமைப்போம். அதற்காக உரிமை எமக்கு காணப்படுகின்றது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களில் நாமே வெற்றி பெற்றுள்ளோம். 266 உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது பெரும்பான்மையை குறிக்கின்றது. இவற்றில் 150க்கும் அதிகமான சபைகளின் தலைவர்கள், உபதலைவர்கள், நகரபிதாக்கள், உபநகரபிதாக்கள், மாநகர மேயர்கள், உபமாநகர மேயர்கள் உள்ளிட்டோரை எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் நாம் பெயரிடுவோம். அதற்கான உரிமை எமக்கே காணப்படுகின்றது. குறித்த சபைகளில் 50% அல்லது அதற்கு அதிகமான உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்படும் 14 சபைகளில் ஒன்றுக்கான பதவிகளுக்கான பெயர்களை கூட அவர்களால் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்க முடியாது. காரணம், அவற்றில் ஒரு சபையில் கூட ஐக்கிய மக்கள் சக்திக்கு 50% காணப்படவில்லை. அத்தோடு இவற்றில் 4 சபைகளில் நாமும் ஐக்கிய மக்கள் சக்தியும் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் சமமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தன்னிடம் 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது என்றும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளது என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மிரட்டுகின்றார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் 60 வருட நிறைவையொற்றி நேற்று புதன்கிழமை கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். இந்த உரை குறித்து தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பிரதி இயக்குனர் துசித கல்லொழுவ ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு எதிராக வெளியிட்ட கருத்து ஒன்றுக்கான விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதி கிரேக்கத்தில் முதலீடு ஒன்றை செய்துள்ளதாக துசித கல்லொழுவ சமீபத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பான விசாரணைக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் இதுகுறித்த முறைப்பாடானது சட்டத்தரணி அகலங்க உக்வத்தே மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல்குமார பெருமா ஆகியோரால் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதன்போது சந்தேகத்திற்குரிய கருத்து ஜனாதிபதி அனுரவின் நற்பெயருக்கு கடுமையான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சமூக ஊடகங்கள் மூலம் அந்த கருத்தை பரப்பிய துசித கல்லுடுவ மற்றும் சமூக ஊடக நிர்வாகிகள் மீது அவசர விசாரணை நடாத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பதிவொன்றிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபிக்கான நாமல் ராஜபக்ஷவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமிக்ஞை
பிரச்சினையாகும். ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள், வழக்கு விசாரணைகளில் இருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டுவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ராஜபக்ஷ குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் பால்பெட், ஸ்லோபடான் மிலோசோவிக், ஹென்ரிக் ஹிம்லர் மற்றும் பொலிசியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை. கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வல்வெட்டித்துறையில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய எந்தொரு அரசியல் கட்சியும் தீர்மானிக்க கூடாது. தமிழின படுகொலைக்கான நியாயம் ஒருபோதும் உள்நாட்டுக்குள் கிடைக்காது. எனவே சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் தமிழின படுகொலையை செய்தவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்தொரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அமைப்பது தொடர்பில் எந்தொரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி சேரப்போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் செயல்பட போவதாகவும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை பலமில்லாத உள்ளூராட்சி மன்ற ஆட்சியை குழப்பும் நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். 7 மாத காலத்தில் பொதுஜன முன்னணியின் வாக்குப்பலம் 300% அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 7 மாதங்களில் உப்பின் விலை 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். ஒரு பேக்கெட் உப்பின் விலை 60 ரூபாவாவதற்கு 76 வருடங்கள் சென்றதாகவும் 7 மாதங்களில் அது 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்த ஒரு அரசாங்கமும் உப்பு, அரிசி போன்றவற்றில் இந்தளவு தரகு பணம் சம்பாதித்தது கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு இயலாமையையும் மூடி மறைத்துக் கொள்ள கடந்த அரசாங்கங்களை குற்றம் சுமத்துவது உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை தவிர்த்து வீண் விரயத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதாக கூறும் அரசாங்கம் அந்த பணத்தை கொண்டு உப்பு, அரிசி, தேங்காய் போன்றவற்றின் விலைகளை குறைக்க முடியும் அல்லவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விரைவில் மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் எனவும் அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமன்றி ஒட்டுமொத்த கைத்தொழில் துறையையும் பாதிக்கும் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை 7 மாதங்களில் எவ்வாறு நட்டமடைந்தது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பேன் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஆயுத மோதலின் இறுதி தருணங்களில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான மௌன அஞ்சலியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன்போது இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் சிக்கொண்டிருந்த மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் எப்படி 2009 ஆண்டு லண்டனை ஸ்தம்பிக்க செய்தனர் என்பதையும் உமாகுமரன் நினைவு கூர்ந்தார். அதுடன் இந்த வருடம் இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததன் மூலம் பிரித்தானிய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்தது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.